ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட். ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்திருந்தது வந்து மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரை பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூ ஹை கிடச்சிருந்துச்சு, நியூ ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த நியூ ப்ரைஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் ஒரு 50% டவுன் வந்த பிறகு மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தா மார்க்கெட்டில் நேற்று ஃப்ரைடே வந்து கண்டினியூஸாக டவுன். ஸோ நாங்களும் வந்து லைவ்லையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். லைவ்லையும் ஃபெயிலியர் தான். மார்க்கெட்ல எந்த ரிஜெக்ஷனும் குடுக்கல. நாங்களும் இது நெறைய சப்போர்ட்ல வந்து பை எடுத்து பார்த்தோம். இல்ல மார்க்கெட் திரும்ப என்ன நடந்துச்சுன்னா, 2394ல மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து 2400லாம் மார்க்கெட் வந்து திரும்ப நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் குடுத்த அப்டேட்ல எந்த பெரிய சேஞ்ச் நடக்கல. நம்ம குடுத்த என்ட்ரி எதுவுமே சக்சஸ் ஆகல. ஸோ இந்த ஏ ஆப்ஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன் நம்ம லைவ்ல குடுத்துருந்தோம். நல்ல பை, லாங் பை குடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் தான் வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ வழமையா நம்ம பார்க்குற மாரி மந்த்ல இருந்து போய்க்கலாம். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸா இருந்த மந்த் வந்து டோஜில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் மந்த் வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹை குடுத்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஆல் டைம் ஹை. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கிறங்க. இது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். ஃபியூச்சர்ல இந்த ஜூனை திரும்ப மார்க்கெட்ல பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நியூ ஹை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஆல் டைம் ஹை. ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் லோ, அதாவது மந்த் லோ வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம பார்க்குறது வந்து மந்த்லி சார்ட். ஸோ மந்த் லோ. ஸோ ப்ரீவியஸாக இருக்க மந்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு டோஜி. ஸோ இப்போ உள்ள இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்க மந்த் வந்து க்ளோஸ் வச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் என்ன முடிவு எடுக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிகிறதுக்கு இன்னும் 11 டேஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட், நியூ வீக்லி சார்ட் எப்படி க்ளோஸ் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஜூனில் ரிட்டர்ன் திரும்ப வந்திருக்கு மார்க்கெட். இந்த 2415 இல்லாட்டி 16 ஜூனில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் பிலோ வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நம்ம க்ளோஸ் வச்ச வீக் வந்து பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் 87 கீழே பிலோ க்ளோஸ் வச்சிருந்தா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் மார்க்கெட்ல நமக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. பட் அந்த மாதிரி நமக்கு க்ளோஸ் வைக்கல. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு செல்லர்ஸ் ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ செல்லர்ஸ் ப்ரெஷர் இருந்தனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான வீக்லி லோ வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் தேவை. வீக்லி லோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து வீக்லி லோ வந்து நான் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீக்லி லோ கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருந்த இந்த வீக்லி லோவும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து 89. ஸோ 2389 வருது. நீங்கள் அப்ராக்ஸாக 2388 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் லோன்னு போட்டுக்கோங்க. இல்லாட்டி டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் தேவையான பாயிண்ட் இதை எடுத்திருக்கோம், ஆல் டைம் ஹை எடுத்திருக்கோம், மந்த்லி லோ எடுத்திருக்கோம். ஸோ மந்த்லி வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷனில் இது நான் இதுலேருந்து ஒரு சின்ன சப்ளை ட்ரா பண்ணுறேன். ஸோ இது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஒரு சப்ளை ஜோன். என்ன காரணம்னாலும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் தான் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போனாலும் ரிட்டர்ன் திரும்பவும் சேம் இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். அப்போ தேர்ட் டைம் வரக்குள்ள நமக்கு என்ன நடக்குது, இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன், தேர்ட் டைம் வந்திருக்கு, ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு சேம் ஜோனுக்கு வந்திருக்கு, திரும்ப டவுன். திரும்ப நடக்குது, தேர்ட் டைம் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனாலும் திரும்ப வீக்லி சார்ட்ல என்ன நடந்திருக்கு, வீக்லி சார்ட்ல மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், ஃபேக் பையாக கூட இது இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் வரப்போகிற டேஸை வச்சு தான் நம்ம கல்குலேஷன் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் எந்த சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னு. நெக்ஸ்ட் வீக் பொறுத்தவரை ஜிடிபி நியூஸ் இருக்குது, பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிவிபி ஈரோட நியூஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம சொல்கிற விஷயம் தான், அந்த ஃப்ரைடே மார்க்கெட், மண்டே மார்க்கெட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இல்லை ஸ்கிப் பண்ண சொல்லி, நம்மளும் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் வரோம் கண்டினியூஸாக. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து வீக்லி நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ஃப்ரைடே மார்க்கெட் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நிறைய டைம் நம்ம சொல்கிறோம், ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு 2 ட்ரேட் எடுத்து பாருங்கள், சக்ஸஸ் கொடுக்காட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் போயிருங்க. இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு லோ ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள், பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் மந்த்லி
கலெக்ட் பண்ண அவ்வளோ பைப்ஸும் இல்லாமல் போயிடும் இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் நம்ம ட்ரை பண்ணக்கூட. ஸோ அப்படியே நமக்கு மந்த்லி பார்த்துட்டோம், வீக்லி பார்த்துட்டோம், அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேயை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பை கொடுத்தது இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு பிறகு நல்ல ஒரு பை ஆப்ஷன். ஸோ பை ஆப்ஷன் கிடைக்கிறது கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து நமக்கு டவுன் சைட். ப்ரீவியஸாக இருந்த இந்த ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த டேக்குரிய இந்த லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது வந்து 21. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 22 எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் டீப்பாக இருக்கும். 22 இந்த ஜூன் வேணா இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். நான் வந்து இதை பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டே ஹை இது வந்து டே லோ. சரியா? ப்ரீவியஸாக நமக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணுவோம். நான் வந்து டே லோன்னு கொடுக்குறேன். பிளாக் கலரில் கொடுப்போம், ஈஸியாக இருக்கும். இந்த டே வந்து நமக்கு வந்து 16. இது வந்து 16ஆம் தேதி வந்து லோ. டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் திரும்பவும் என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜூனை மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஜூனை திரும்ப மார்க்கெட் பண்ணக்குள்ள இந்த சப்ளை ஜோன் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறுனுச்சுன்னா கட்டாயம் என்ன தெரியும், திரும்பவும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பை சைட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருமே 2500 2600 மட்டும் எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். மேபி இது ஒரு ஃபேக் டவுனாக கூட இருக்கலாம், இல்லை இது ஃபேக் பையாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கு டெக்னிக்கல் ரீதியாக பார்க்குறத விட நீங்கள் ஃபண்டமெண்டல் நியூஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யூஎஸ் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குரிய நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எஃபெக்டாக மார்க்கெட் வந்து இந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம். ஸோ டெக்னிக்கல் ரீதியாக நமக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் ஃபண்டமெண்டல் ரீதியாக நீங்கள் பார்க்கல கொஞ்சம் லாங் டைம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் பை எங்கே எடுக்க போகிறோம், செல் எங்கே எடுக்க போகிறோம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மார்க்கெட்டில் பை கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட் நல்ல பை கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் திரும்பவும் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஒரு ஹை, திரும்ப லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப லோ கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஹை கொடுத்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தது சப்போர்ட் தான், பட் அந்த சப்போர்ட் கிடைக்கல, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட் என்ன நடக்குது, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இன் கேஸ் ஃபியூச்சரில் மார்க்கெட் இப்படி வரணும், இந்த இடத்துல திரும்ப ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகணும், திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப டவுன் வரக்குள்ள இந்த வீக்லி லோவில் நீங்கள் நல்ல ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்படி நடக்க சான்சஸ் இருக்குது. மேபி அப்படி இல்லை, இந்த இடத்துல திரும்பவும் பிரேக் அவுட் நடக்குன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 4 ஹவர் பார்த்துட்டோம். 4 ஹவருக்கு பிறகு நம்ம வந்து இன்ட்ராடேலே நம்ம வந்து அனலைஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இதில் நமக்கு பை எங்கே செல் எங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்குறோம், டீப்பாக பார்த்துக்குறோம். ஸோ ஷார்ட் டைமில் எது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த நல்ல ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த ட்ரெண்ட் லைனை திரும்ப மார்க்கெட் பண்ணக்குள்ள பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்ப நம்ம பை எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி கூட நம்ம செல் ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இன்ட்ராடே எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் என்னென்னா, பை ஆப்ஷன் எங்கே போகிறோம், பைன்னு பார்க்க போனால் இதுக்கு மேலே பை, இந்த ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்ப பை நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் பை, இது ஒரு பை ஆப்ஷன். செகண்ட் பை ஆப்ஷன் இந்த வீக்லி லோ. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நம்ம பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த 88. ஸோ பை ஆப்ஷன். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ மார்க்கெட்டில் செல் ஆப்ஷன் சொல்ல போனால் கட்டாயம் வந்து இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஜூனுக்கு கீழே தான் நமக்கு செல் ஆப்ஷன். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் நமக்கு செல் ஆப்ஷன் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். இதுக்கு கீழே செல். ஸோ நான் அதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஜோனுக்கு கீழே செல் இருக்குது. அதே மாதிரி
மந்த்லி லோ பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு லாங் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ 2380 நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி 2320 எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2318 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துல சின்ன சின்ன சப்போர்ட் இருக்குது. பட் இதில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 85 மட்டும் வரும். ஸோ இந்த 85க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் லாங் நம்ம பார்க்கலாம். 2180 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த ஆப்ஷன் நடக்கணும், இல்லை இந்த ஆப்ஷன் நடக்கணும், இல்லாட்டி இதில் பிரேக் அவுட் நடக்கணும். அதோட பெஸ்ட்டான ஒரு செல் இருக்குது. நான் எதிர்பார்க்குற செல் வந்து இது. ஸோ இந்த ஆப்ஷன் இது நடக்கணும். ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மட்டும்தான் நம்ம பை எடுக்க போகிறோம். இந்த ஜூன் கரெக்டாக சொல்ல போனால் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் இதுக்கு மேலே அபவ் பை ஓப்பன். அதனால் அது வந்து நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், இது வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் மெயினாக பார்க்குற கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம ஹைலேருந்து லோ பார்ப்போம் ஃபஸ்ட்டாக. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய இதை மட்டும் பார்ப்போம். ஹைலேருந்து லோ பார்க்கல 50%ன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2400 வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஹைலேருந்து நம்ம பார்க்க வேண்டி வரும். சாரி, இந்த லோலேருந்து நம்ம பார்க்க வேண்டி வரும். இந்த லோலேருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் ஹை நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டில் 50% நம்ம சரியாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2318 வருது, இல்லாட்டி 2320 நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அப்ரோக்ஸாக எடுக்கணும்னா நீங்கள் வந்து 2320 எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழே இந்த 50% மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லாங் டவுன் சைட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 hour சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இன்ட்ராடே சார்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ கீ ஜோன்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ கீ ஜோன் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து எடுக்கிற கீ ஜோன் வந்து ஈஸியான கீ ஜோன் 2400. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2400க்கு அபவ் நமக்கு பை ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பிலோ நம்மளுக்கு செல் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஜூம் பண்ணிக்கிறீங்க, ட்ரா பண்ணிவிட்டு நான் கீ ஜூன் நம்மளை பொறுத்தவரையில் இந்த கீ ஜூனில் 2400க்கு பிலோ செல் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 2420க்கு அபவ் நமக்கு வந்து பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது கீ ஜோனுக்கான அப்டேட். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு செல்லுக்கான பார்க்க போனோம்னா இந்த ஜோன் தான் வந்துச்சு. அதே சேம் கீ ஜோன் தான். நீங்கள் மந்த்லி லோலையும் நீங்கள் ப்ளஸ் வந்து ஒரு கீ ஜோன் ஆட் பண்ணிக்கிறீங்க, கீ ஜோன். ஸோ இதுக்குரிய மென்ஷனும் நம்ம பார்த்துக்குருவோம். இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு பிலோ 2320க்கு பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேபி இது வந்து ஒரு லாங் செல்லாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை 2320க்கு மேலே அபவ் நமக்கு ஸ்டில் வந்து நம்ம வந்து பை ஜோனில் தான் இருக்க போகிறோம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்தாலும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து இதில் 2 கீ ஜோன் நம்ம பார்த்துட்டோம். கட்டாயம் இந்த கீ ஜோன் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, ட்ரா பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் உங்களுக்கு தெரியும் லாங் டைம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு சப்ளை ஜோனாக இருக்கிறனால நான் எதிர்பார்க்குறது இது வந்து ஏ ஆப்ஷன் நடக்கணும். இதுதான் மெயின் ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் வந்து இந்த பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏ கிடைக்கல, கண்டினியூவாக இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த பி ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட் டைம் ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏயும் பியும் மார்க்கெட்டில் வந்து ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம ஏ ட்ரை பண்ணி பார்த்தோம், மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டவுன் கொடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த எக்ஸ் ஆப்ஷன் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த ஒய்.
ஸோ இது கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இதில் சப்போர்ட் எடுக்கணும், இல்லாட்டி பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் பி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி வை. கட்டாயம் வந்து நீங்கள் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு, இதை பார்க்குறதுக்கு நீங்கள் கட்டாயம் மெயினாக 1 hour 4 hour டே சார்ட் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதனால தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் எடுக்க பாருங்கள். ஸோ எல்லாமே கிட்ட கிட்ட ஜூன் தான் இருக்குது. என்ன காரணம்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. ஸோ அந்த சப்ளையை பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை ஆப்ஷன் போயிருங்க. இந்த ஜூனை கீ ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லியிருக்கேன். இந்த கீ ஜோனுக்கு பிலோ ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கட்டாயம் செல் ஜோனில் இருக்க போது நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எகெயின் 2400க்கு மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. மண்டே மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் மற்ற டேஸில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லா அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.